அடாடாடாடாடா! அந்த கோதுமை பட்ட பாடு இருக்கே! இத வாங்கி 3, 4 மாசம் ஆயிட்டு. அது ஒரு நாள் காய வச்சு, அது ஒரு 2 மாசம் கடந்துச்சு. இப்படியே இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு வழி பண்ணணும்னு, இன்னைக்கு இத எடுத்து சுத்தம் பண்ணி, பொடச்சு, இன்னைக்கு மில்லுக்கு கொண்டுட்டு போகணுன்னு தான் மறுவேலை. அதனால இன்னைக்கு இதை க்ளீன் பண்ண உட்காந்துருக்கேங்க. எல்லாரும் கோதுமை வாங்கினா பளிச்சுன்னு தானே இருக்குது. இதை எதுக்கு அலசணுங்கிற எண்ணமே சில பேருக்கு வராது. அது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சு உடனே மில்லுக்கு புடச்சிட்டு அப்படியே கொண்டுட்டு போய் அரைப்பாங்க. அதில் ஒரு கசப்புத்தன்மை இருக்கும். அது ஒரு மாதிரி பவுட்ரு மாதிரி ரோட்டில் தான் காய வைப்பாங்க. அதில் உள்ள மண் புழுதி எல்லாம் அதில் அடைஞ்சி அதோடு அரைச்சி அந்த சத்தெல்லாம் வயிற்றுக்குள்ளே போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. கிருமியெல்லாம் நிறைய வயிற்றுக்குள்ளே போய் சேர்ந்து பேதி ஆகிடும். அதனால் இந்த மாதிரிலாம் செய்யாமல் கோதுமை வாங்கினா நல்லா பெரிய அண்டாவை எடுத்து அதில் நல்லா கொட்டி 2 கையை விட்டு நல்லா பசக்குன்னு நல்லா அலசி அதுக்கப்புறம் அதை அள்ளிட்டு போய் நல்லா காய வைங்க. ஒரு வாரம் நல்லா காஞ்ச உடனே அள்ளிட்டு இந்த மாதிரி புடச்சி அதுக்கப்புறம் அதுக்கு கொண்டக்கடலை வாங்கி நல்லா வறுத்துட்டு கொண்டுட்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சி சப்பாத்தி சாப்பிட்டோம்னா அடாடாடாடா அப்படியே கடமாவே தோற்றுருங்க. அவ்வளோ டேஸ்டியாக அப்படியே புஷ்ஷுன்னு நல்லா உப்பி அவ்வளோ நல்லா அருமையாக நல்லா இருக்கும். நாங்கள் இப்படி தான் நான் செஞ்சிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செய்கிறீங்களா செய்யலையாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ஒருத்தங்க வீடியோ போடுறாங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணணும். அப்படியே பார்த்துட்டு இழிச்சிட்டு பேசாமல் அப்படியே தள்ளி விட்டுட்டு போகக்கூடாதுங்க. அவங்க பேசியிருக்காங்கன்னா இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுகிறத சொல்லுங்கள். அடுத்தது அப்போ தான் நமக்கும் ஏதாவது வீடியோ போடுற எண்ணம் வரும், தோணும். என்னென்ன நம்ம தப்பு பண்ணுறோம், எப்படி பேசுகிறோங்கிறது நமக்கும் தெரியும். திட்டாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, நான் என் வேலையை பார்க்குறேன். ஓகே, பாய், டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா லைக்கை போடுங்க. லைக்கு போடுறதில் கூட